Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் 13th சாப்டர்லேருந்து இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ நைட்ரோபென்சின் ஃபார்முலா C6H5NO2 ஒன்று ஃபார்முலாவாக கேட்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் போட்டு நமக்கு கேட்கலாம். ஸோ இது இங்கே நம்ம 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டின் அண்ட் HCl. அப்போ டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க வேண்டியது 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ டின்னுக்கு 6 H எடுத்துக்கோங்க, ஜிங்க்குக்கு 4 H எடுத்துக்கோங்க, அண்ட் அயன் அப்படின்னா 2 H எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ். டின்னுனா 6 H, ஜிங்க்குனா 4 H, அயன்னா 2 H. ஓகே, அடுத்து நம்ம 3 ரியாக்ஷன்ஸ்லையுமே காமனாக பண்ண வேண்டிய விஷயம் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். 3லேயுமே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது நம்ம எப்படி செய்ய போகிறோம்? இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம 4 H கொடுத்தாகணும். ஓகே, அப்போ டின்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வெளியில் அனுப்ப போகிறது 2 வாட்டர் மாலிகுல்ஸ். 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அப்போ அதுக்கு தேவை 4 H. 6ல் 4 கொடுத்து வெளியில் அனுப்பிடுங்க, மிச்சம் இருக்க 2 உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்குள்ளே போய் ப்ளேஸ் ஆகிடும். அப்போ C6H5NH2. ஓகே, 6ல் 4 H வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடுச்சு, மிச்சம் 2 உள்ளே போய் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் அனிலின். ஓகே, அடுத்தது இப்போ ஜிங்கில் என் கையில் இருக்கிறதே 4 H தான். அப்போ போன கண்டிஷனில் ஃபாலோ பண்ண மாதிரி நான் 4மே வெளியே அனுப்பிச்சிட்டேன்னா உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு என் கையில் H இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? 2 H மட்டும் வெளியே அனுப்பலாம். அப்போ 2 Hக்கு தேவை 1 ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான். அப்போ இங்கே நம்ம வெளியே அனுப்ப போகிறது 1 வாட்டர் மாலிகுல். டின்னில் நம்ம 2 பேர் அனுப்பிச்சோம், வேறு ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே அனுப்ப போகிறது ஒரே 1 வாட்டர் மாலிகுல் தான். ஓகே, அப்போ வெளியே போனதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? C6H5N இருக்கும், ஒரு O தான் வெளியே போயிருக்கு, இன்னொரு O என் கையில் இருக்குது. ஓகே, சரி, இங்கே பேலன்ஸ் 2 Hங்க என் கையில் இருக்கும். அந்த 2ல் 1 நைட்ரஜன் கிட்ட கொடுத்துருங்க, இன்னொன்று ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அப்போ இந்த ப்ராடக்ட் பேர் என்ன? இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என் ஃபினைல். ஏன்னா நைட்ரஜன் ஆட்டமோட எனக்கு ஒரு ஃபினைல் குரூப் லிங்க் ஆகிருக்கு, என் ஃபினைல். அடுத்த சப்ஸ்டிட்யூவன்ட் எனக்கு ஹைட்ராக்சைல், என் ஃபினைல் ஹைட்ராக்சைல் அமைன். ஓகே, NH2னா எனக்கு அமைன்னு, அதில் ஒரு H ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த OH குரூப் உள்ள வந்துருக்கு. ஸோ ஹைட்ராக்சைல் அமைன். ஓகே, அடுத்து அயன் அப்படின்னா நான் 2 H எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 Hக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சது 1 O தான். அப்போ அகெயின் இங்கேயும் எனக்கு ஒரே 1 வாட்டர் மாலிகுல் தான் வெளியில் போகும். ரைட், இருந்து 2மே நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படி நம்ம எடுத்து எழுதிடலாம். C6H5NO. ஓகே, நைட்ரஜனோட வேலன்சி 3. அப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம 1 போட்டால் தான் அந்த நம்பர் 3ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பேர்? இதோட பேர் நைட்ரசோபென்சின். இந்த காம்பவுண்டோட பேர் நைட்ரசோபென்சின். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். இதுக்கு நமக்கு ஃபாலோ பண்ண போகிற 2 டிப்ஸு. ஒன்று, நீங்கள் என்ன மெட்டல் எடுக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். இந்த மெட்டலை பொறுத்து தான் நீங்கள் எடுக்க வேண்டிய H அமையும். டின்னுனா 6 H, ஜிங்க்னா 4 H, அயன்னா 2 H. ஓகே, அப்போ அடுத்த டின்னுனா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே அனுப்புங்க, ஜிங்க்குக்கும் அயனுக்கும் ஒரே 1 வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் எனக்கு வெளியில் போனால் போதும். ஓகே, ஸோ இந்த 2 டிப்ஸை மட்டும் நம்ம நல்ல மனப்படமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் எப்படி கொடுத்தாலும் சரி ப்ராடக்ட் நம்மளால் இங்கே ஈஸியாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.